கடந்த ஆண்டு நடக்க இருந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மாநில தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான மாநில தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் குமார், ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவிப்பாணை விதிகளுக்கு உட்பட்டுத்தான் வெளியிடப்பட்டதாகவும், எனவே அந்த அறிவிப்பாணையை ரத்து செய்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யுமாறும் கூறினார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் அந்த அறிவிப்பாணைக்கான காலம் முடிந்துவிட்டதாகவும், உள்ளாட்சி தேர்தலை எப்போது நடத்த முடியும் என்று தெரிவிக்குமாறும் கூறினார். அப்போது பள்ளி தேர்வுகள் முடிந்துவிடும் என்பதால் ஏப்ரல் 30 உள்ளாட்சி தேர்தலை நடத்தலாம் என்று திமுக வழக்கறிஞர் வில்சன் கூறினார். இதனை ஏற்று ஏன் ஏப்ரல் 30 உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடாது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் குமார், வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு, வாக்குச்சீட்டு அச்சிடுதல் உள்ளிட்ட பணிகள் இருப்பதால் மே 15 பின்னரே உள்ளாட்சி தேர்தலை நடத்த சாத்தியம் இருப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த இடைக்கால உத்தரவில் புதிய அறிவிப்பாணை வெளியிட்டு உள்ளாட்சி தேர்தலை மே 14 நடத்தி முடிக்கும் வகையில் நடைமுறைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டனர். உள்ளாட்சி தேர்தலை 2 கட்டங்களாக நடத்தவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விசாரணையை மார்ச் 1 ஒத்திவைத்த நீதிபதிகள் இந்த வழக்கில் மார்ச் 1 முதல் தினமும் விசாரணை நடைபெறும் என்றும் தெரிவித்தனர்.